அவர் காத்தால போன் பண்ணி 1ஆம் தேதி டேட் கேட்டாரு, ஊருக்காரு பொழுதாடு போன் பண்ணி 31ஆம் தேதி வேணும்னாங்க. ஆனா ஒரே ஊரு கேக்குறீங்களே, காத்தால தானே அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போறதான் முறை. சரி நாங்க கொடுத்துட்டோம்டா 1ஆம் தேதி உங்க ஊருக்கு தான் வாரம்னா, சரி அதுவும் போச்சாது பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி என்னைக்கு வெடிச்சா இல்ல 12 மணி ஆனா நிறுத்துப்பாங்க. இது என்ன மணி பேசிக்கலாம் கண்ணு, 1ஆம் தேதியே வந்துருன்னு சொன்னாங்களே. நாம வந்ததையும் அம்மா மண்டபத்துல கொண்டு போய் ஏப்பா நம்மளுக்கு ரூம் போட்டு கொடுத்து ஏசி போட்டு விட்டு நம்மளுக்கு வேணுங்கிறது வெளியால பண்ணி போதுகள் போடுதாலும் பண்ணி கொடுத்தாங்களே. இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணு? ஏன் நடுவரவர்களை நீங்க வேஸ்பாடு தேவகாட்டு போயிருக்கீங்க. நான் குப்பி வேளத்துக்காரன், நான் பியூருக்கு வடக்கு தெம்பரமா இருக்கிறவன். நாளைக்கு ஒரு வியாபாரத்துக்கு வந்தா, ஒரு கீரை கொண்டாந்தா, ஒரு காளான் கொண்டாந்தா, அட பழப்பம் நாயி இந்த கூறுகட்ட வந்தாட்டி வந்து அம்மா வளத்துக்கு இப்படி பண்ணி போட்டு போயிட்டேன். 4 பேர் நாக்கு மேல வல்ல போட்டு பேசுவாங்களே, நான் உசுரோடு இருப்பேனா? நல்லா கவரி மாதிரி பரம்பரை இல்லையா? என்னடா பண்ணு? ஏன் நடுவரவர்களே, நாம கேட்கிற காசை கொடுக்கறோம்னு தானே சொன்னாங்க. அவங்க இல்லைன்னா சொன்னாங்க. இன்னைக்கு பட்டிமன்றம் நல்லா இருந்தா நம்ம விஜய் விசாலன்னு 10,000 சேர்த்து வாங்கி தர ஜாலி பிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருக்கிறாரு. இப்படி பாதகம் பண்ணினியடா பாவி. என்னையா பண்ணு? ஏன் நடுவரவர்களே, வருஷத்துல எந்த நாள் பாவம் பண்ணி இருந்தாலும் போகுமே. இன்னைக்கு 1ஆம் தேதி எனக்கு கொண்டாந்து அறிக்கை இருக்கிற கொள்ளையில போய் எல்லையில வந்தவனே. என்னதான்டா பண்ணு? என்ன பண்ணணும்னு தெரியாம தான் குத்துக்கல் ஆட்டம் குட்டிச்சவர் உட்கார்ந்துருக்கிறீங்களா நடுவில்? ஏன் நடுவரவர்களே, இன்னைக்கு அம்மாவாளத்திலே இன்னைக்கு ஜாலி பிரெண்ட்ஸ் 18 வருஷமா நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் வேணும் தானே புக்குப்படி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரியில கூட்டி வந்திருக்கிறீங்க. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கியா? ஊர் உலகத்துல 6 சேலை கட்டி இவ்வளவு 2 தான் ஐசியமா கட்டிக்கிட்டாலும் 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? நடுவரவர்களே, தமிழ்நாட்டுல 6 கல்யாணம் முடிச்சாங்க, ஐசியமா கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. 2க்கும் புள்ள இருக்கியா? இந்தியாவில எவ உள்ள பத்தி இவ பத்தா 2க்கும் புருஷன் இருக்காயா? உலகத்துல ஒருத்தருக்குமே புருஷன் இல்லை, இவளுக்கு அதிசயமா. 2 பேரும் படிச்சிருக்காங்கயா. நடுவரவர்களே, நீங்க படிச்சு வாத்தியாரா 27 வருஷமா வேலை வாத்தி என்ன பிரயோஜனம்? 2 பேரும் படிச்ச பைத்தியமுங்க. இது 2 பேரும் இருமா கோச்சுட்டு புரியாமா? ஒரு நிமிஷம் இருமா கோச்சுட்டு புரியாமா? ஆனா நீ இவ்வளவு தூரம் பேசக்கூடாது, கோச்சுக்கிட்டு போகுது. இருமா நீ கோச்சுட்டு போ வேணாங்கல்ல. கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா? அப்ப புத்தி கேவல போட்ட புத்தி எங்க போனாலும் போவாங்க. எத்தனை பாட்டு போகுமா? 2 உனக்கு ஒண்ணு. வேற என்ன எடுத்த? நீ பட்டிமன்றம் பேச வந்தியா ஆட்டைய போட வந்தியா? பிஸ்கட் பாக்கெட் சுகர் காரன் வச்சிருந்தா அதை தூக்கிருக்காங்க. நீ சம்பளத்துக்கு எடுத்த மாதிரி தெரியல. 1 வாரம் பட்டிமன்ற காட்சியில சேர்த்து எடுத்திருக்க நீ. நான் கண்டிக்கிறேன், உட்காருமா. நான் பெரிய மனுஷன் சொல்றேன், உட்காருமா. நான் கண்டிக்கிறேன். பெரிய மனுஷன் சொன்னா பெரிய மனுஷன் கேளு. என்னையா சொல்ற? பைத்தியம்னு சொல்றேன். இது 2 பைத்தியம் ஐயா. ஒரிஜினல் பைத்தியம். இது 12 வருஷமா தெரியும். 13 வருஷமா தெரியும். 16 வருஷமா தெரியும். 19 வருஷமா தெரியும். இது 2 பைத்தியம் ஐயா. ஒரிஜினல் அக்மார்க் ISI 9001 பைத்தியம். 2 பைத்தியம் கிடையாதுயா. அப்புறம் யாரு? 2மே லூசுடா. எனக்கு நல்லா தெரியும்டா. அத சொல்லுங்க. நடுவரவர்களே, மைக்க குடுக்குறீங்க, கொண்டு வரக்காப்பா. தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊர்ல போய் பேசுறோம், எத்தனையோ மாநிலத்துல பேசுறோம், எத்தனையோ வெளிநாட்டுல பேசுறோம். இன்னைக்கு எனக்கு பொழப்பு கொடுத்த ஊர் திருப்பூர். உழவர் சந்தையில் நான் 13 வருஷமா காய்கறி வித்துவேன். இன்னைக்கு எங்க ஊர் ஈரோடு மாவட்டமா இருந்தாலும் இன்னைக்கு திருப்பூர்ல தான் எங்க சனஞ்சாதி கூரை இங்கதான் பொழைக்கிறோம்னு சொன்னா, அப்படி வந்த மக்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய மண் இந்த திருப்பூர்ங்கிறதுனால இந்த அம்மாவால சனத்துக்கு எல்லாத்துக்கும் எங்க தோட்டத்துல கொண்டாந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல போடுறது நான் சந்தோஷமா நினைக்கிறேன். ஏய்யா, இத்தனை பூர் கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன். கேட்கல வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதுடா. ஏடா பருத்தியில வாசமே இல்லாத பூடா, அதை ஏன் கொண்டாந்து போடுறீன்னு ஏன் தெரியுமா நடுவர்களே? மத்த பூ காட்டில நான் பருத்தி பூ வசதியா கொண்டாந்து போடுறேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இன்னைக்கு குட்டி ஜப்பான் அழிக்கக்கூடிய இந்த திருப்பூர் மண்ணு பருத்தி வச்சு உலக வர்த்தத்தையே நிறைவு பண்ணுதுன்னா, அப்பேற்பட்ட உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பருத்தி பூ போடுறது கும்பிடுறேன். நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை மனநிறைவான மகிழ்ச்சியா திருமணத்துக்கு கிடைக்குதா இல்லையா? கண்ணால முச்சா குடும்பம் சந்தோஷமா இருக்குதா இல்லையா? அதுதான் தலைப்பு. நடுவரவர்களை வீட்டுக்குள்ள கால வச்சாலே புடுங்குறாளாச்சு. வீட்டுக்குள்ள போனா உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு என் பொண்டாட்டி. நான் சொன்னேன், அம்மணி
பொழைக்கிறவ எவளாச்சு குடும்பத்துல இல்லைன்னு சொல்லுவாளா? அப்படி சொல்லக்கூடாது. எந்த மவராசி குடும்பத்துல இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டா அப்படின்னு சொன்னேன். அப்படியா? என்ன சொல்லணும்னா, இருக்குதுன்னு சொல்லி பழகுனே அப்படின்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களை நீங்க படித்த நடுவர் தானே. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வைங்க, அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி குடிக்கணும்? 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதானுங்க உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாடி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 தடவை காப்பி கொடுக்கப்படாது. 100 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தையும் திங்கப்படாது. 500 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு போய் சென்னை சில்க்ஸ்ல துணி எடுத்தா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமாங்க? அப்புறம் எப்படிங்க ஆம்பளைகளுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கு? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா, இன்னைக்கு பெத்த ஆயமார்வல்ல அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாடி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா காத்தால ஒரு வேலைக்கு போறவன், வெட்டிக்கு போறவன், மாடு வாங்க, வித வதிக்க, கருது இருக்க போட்டு பார்க்க, வயக்காடு கரை மண்ண ஒரு குடி போவ, கல்யாணம் பண்ண பூக்கு பட்ட சவடி எடுக்க நகை எடுக்க போறவே அந்த மவராட்சி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கும். இந்த காலத்துல எந்த கோவில் பிள்ளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுங்களா? அல்ல பேரம் லவளி, பேத்து லவளி, ஆய அளவளி, அப்பத்தா லவளி, ஆட்டலு மாட்டலு, அமிக்கி சிமிக்கி. மேஸ்திரி என்ன கலவை கலைக்கு செவுத்துல அடிக்கிறாரு. எங்க கௌதமி அடிப்பா பாரு. என் பொட்டாடி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துச்சு என்ன பட்டுனா. நான் சொன்னேன், அப்படி மாட்டுச்சாணி போட்டு கழுவில சுத்தமா போயிருவேன். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா? அவளும் அதைத்தான் கேட்டேன். மாட்டுச்சாணி வாசல போட்டு கழுவுறது, மூஞ்சிலே போட்டு கழுவுறதுன்னா நான் கேட்டேன். நடுவர் அவர்களே, கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு ஊடு வலிச்சு போய் இனத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டோம்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாதோ? என்ன அறிவு! மத்தியானம் சோறு தான் சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இப்ப இட்லி தோசை சாப்பிட்டேன். அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, ஒழுக்க மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொண்டு நம்ம பட்டர் பேசியல் பண்றோம்னா பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்னக்கா? ஈரோடு சந்தையில கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன விலைக்கு போகும்னா சொல்ல தெரியும். திருப்பூர் சந்தையில கூட்டிட்டு போய் இந்த ஆடு என்ன விலைக்கு போகும்னா சொல்ல தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாங்க. எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டுதுங்க. குன்னத்தூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுவில்லைங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கிடாயாடு அப்படிங்க குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் தாடு குட்டி போடுதே, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, வீட்டுல கிடாயா இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் வர நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடு? எத்தனை குட்டி போட்டுச்சு? எல்லாம் குட்டி போட்டு போயிடுச்சு. அது சரி. நடுவரவர்களே, 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். நான் சொன்னேன், ஒழுக்க மரியாதை போய் தோட்டத்துல அண்ணாங்கால போட்டு மாட்ட மேய்கி நான் திருப்பூர்ல பால் கட்டி ஊச்சி போட்டு வரேன் அப்படின்னு சொன்னா பொண்டாட்டி புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல? கேட்கல. பால் கொண்டு திருப்பூர் வந்துட்டா புது பஸ் ஸ்டாண்டு ஒரு சாமாரிச்சு நீங்க டவுனுக்குள்ள இருக்கிறீங்க அம்மா வேலையா, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன் அங்க போயிட்டான். நான் கம்மன் இருக்கிறீங்க என்ன அது பேசிக்கல. அப்புறம் ராயம்பாளையம் ரங்கம்பாளையம் எல்லாம் பேசிக்கல. நீ அடிக்கிற போதைக்கு நான் ஊர்காய் இல்ல, தயவு செய்து அங்க நில்லு. அது சரி போ. ஐயோ, எங்க இருந்துதான் எனக்குன்னு வந்து வாய்க்குது. ஏற்கனவே வாச்சதுக்கு தான் கையை இதுக்கு மேல துவக்க முடியல. நடுவரவர்களை 4500 ரூபாய் செலவழி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். புருஷன் சொல்லி பொண்டாட்டி கேட்கல, மரியாதையா கம்மன்னு நான் மாட்டு பால் ஊத்திட்டு ஊடு போய் பாக்குற ஆளை காணும். பையனு கிட்ட எங்கடா கொம்மான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா வண்டி விட்டானாக்கா போய் பாக்குற நம்பியூர்ல 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமே கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாளுங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்டைக்காய் சாத்துற மாதிரி மூஞ்சி ஓரா மைதாமா ஓட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி மல்லாக்கு படுத்து கண்ணில் வச்சிருக்கிறேன். நம்ம அடையாளம் தெரியாது. அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தா 4 பேர் என்னவும் பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? நடுவர் அவர்களே 4 பொம்பளை படுத்துதான் அடையாளம் தெரியல. இந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. ஏன் கண்ணு
என் பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு ஓஹோ. அவ கேட்ட உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க 6 பொண்டாட்டினா அந்த 70 ஜத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன் எல்லாம் தண்ணி பேரலாட்டு ஒரே சைஸ்ல உருட்டுட்டு கிடக்குற அளவு அடையாளம் தெரியல எழுப்புன்னு அவ கேட்ட உனக்கு கண்ணால போச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் 15 இயர்ஸ் அப்படின்னு அவ கேட்டா கண்ணால போது 5 வருஷமும் பொண்டாட்டி கூட பொழைக்கிறான் நீ அடையாளம் தெரியலங்கிற அவ மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு அப்படி தெரியுமா அவ கேட்டா நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்திருந்தது இந்த நாய் ஒன்று இருக்குமே மோசு மோசுன்னு டாபர்மேன் அது மொன்னவாள் நாய்ங்க சிப்பி பாரு ஐயோ அது மூஞ்சிவாள் நாய்ங்க பொம்மேரியன் அந்த பொம்மிரி நாய் அந்த பொம்மிரி நாய் என்ன நினைச்சு கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள வந்து நீ பெத்த ஆயமாரு அம்மா வளத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாய்கமன் இருக்குமாக்கா பால் சட்டி பார்த்தாலும் விடாது இது என்ன பண்ணுது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவங்க மூச்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல இப்ப கேக்குறேன் ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில எடுக்கிறோம் நீங்க ஏன் 10 நிமிஷம் எடுக்கிறீங்க கேக்குறாளே இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா அப்படி கேளியா இழுச்சுவாயாம்பள வெடி வெடி கட்டிங் வெட்டி வெடி வெடி பிசிறு வெட்டி வெடி வெடி டேபிள் போட்டு அங்க போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா பொறுப்பில்லாத செலவு பண்றாளே இந்த திருமண வாழ்க்கை ஆம்பளைக்கு சந்தோஷத்தை கொடுக்குவாங்க எப்படி கொடுக்கும் நடுவரவர்களை பெண் பிள்ளைகள் எல்லாம் மேக்கப் போட்டா தான் உங்களை கண்ணுல வாங்குற மாதிரி அழகு ஆனா எங்க ஆம்பளை பசங்க சும்மா மூஞ்சி கழுவி முடிய கோதி விட்டாவே அழகா இருக்கும் அப்படி சொல்லியா நடுவரவர்களை டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன் தொட்டு பாரு நல்லா எவ்வளவு 1,93,500 rupees டவுசர்லையா டவுசர்ல ஆப்ல உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஓன் டவுசர் தான் இது இன்னும் இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான் உன்னைய சிரிக்கிறீங்க வெடி வெடி பாடுபடி சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் கண்டவத்து பொறக்க வச்சிருக்கிறேன் நடுவர் அவர்களை 1,93,500 இந்த மேடையில வைக்கிறேன் சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத என் அம்மாவாளை உறவுகள் அத்தனை பேர்த்தி காவல் வச்சு எங்க ஆத்தா மாகாளி காமாட்சி கருப்பராய கோய வாசல்ல அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன் கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் மனத்தை இத்தனாயிரம் சனத்து முன்னால நம்ம தலைவர் இருக்கிறார் அவர் கையில் கொடுத்து கொடுக்குறேன் அவ்வளவுலாம் வேணாம்யா சரி ஒரு 5000 ரூபாய் காசு மட்டும் இதுல எடுத்து வை இது 2 பேர் முதலையும் நான் திரும்பி பாக்குறேன் அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான் அவங்க தான் பார்க்கணும் அவன் தான் பார்க்கணும் நடுவர் அவர்களும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலே எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் எவன் பாக்குறதுக்காக பொம்பளைங்க எல்லாம் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா அப்படி கேளு பார் முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால் இழுத்து பாக்கலாம் பார் கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியினாலும் பாக்கலாம் என்னைக்கு ஆரி ஒர்க்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல பொம்பளைகள் அப்படினாங்களோ புருஷனுக்கு புற கிட்னியில கல் வந்து கிடக்குறேன் எப்படா வந்ததுன்னா பூத்ல டிரான்ஸ்பர் ஆச்சுக்கிறேன் அதை கூட ஒரு கொடுப்பீங்க எம்போட பொண்டாட்டி ஜாக்கெட்ல அக்கா ஆறுகிட்டையும் சொல்லிடாதீங்க நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா ஜாக்கெட்ல பின்னாடியா பின்னாடி முதுகுல நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா நடந்து ஓராளக்கா டிம்முக்கு 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 நாடுது எனத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடா தொங்குதுனே யோ நீ டவுசர்ல நாடா வச்ச நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன் இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுக்கிறாளே இது நாடா ஐயா மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட் ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி 1100 கொத்தனார் கூலி 800 என் கூலி 300 நான்டா கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல மாத்திட்டான்டா ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிறான் மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா ஏன்டா வந்தான்னு கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறங்கிறானே இந்த பொண்டாட்டியால திருமண வாழ்க்கை ஆம்பளைக்கு சந்தோஷமா இருமாங்க உடலழகை ஊருமெச்ச காட்டக்கூடாது மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உடலழகை ஊருமெச்ச காட்டக்கூடாது மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது
உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, என் உழவனுக்கே ஏற்றப்பட்டை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அன்னைக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததுன்னா ஆணுக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகளும் பாடுபட்டாங்க. காத்தால எதிர்த்து அடைய கோகட் பண்ண காத்தால எதிர்த்து சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பயணப்பள்ளி கூட தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி இன்னைக்கு தான் அம்மா வேலை டவுன் ஆகி போச்சு இல்லையா? அன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் டவுன் அது கம்பு வளர்ந்தது, சோளம் வளர்ந்தது, ராய் வளர்ந்தது, நெல் வளர்ந்தது, நொய்யெல்லாம் தண்ணி பாஞ்சு தென்னை மரம்னா தென்னை மரம் அப்படி இருக்குமா எங்க அப்பாரு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு நேருக்கு நேர் புளிப்பட்டி சேர்த்து போறாங்க சரி, திருப்பூர் சேர்த்து போனாலும் சரி, வண்டி மாடு கட்டி இது வழியாக தான் போக வேண்டும். பூண்டி திருமூர் பூண்டி தாண்டியாச்சுன்னா அவனாசியிலிருந்து புளிப்பட்டி இப்படித்தான் போவோம். அப்படி இருந்த மண் இன்னைக்கு இப்படி ஆகி போச்சுன்னா காரணம் என்ன? இன்னைக்கு நாகரிகம் பெருகிடுது. அன்னைக்கு எல்லாம் பொம்பளை பொழுதுக்கு பாடுபட்டாங்க, காத்தால எந்திரிச்சு அத்தனை பாடுபட்டாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது வீட்டுல ஒரு வேலை செய்யறாளா? பொழுதாவளிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு காயில, 8 மணிக்கு மருமகம், 8 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 புது வசந்தம், 11 மணிக்கு தான் அப்படி அடுப்பிலே வைக்கிற கொல்லி. அப்படி சொல்லி விளங்குமா? ஏமாப்பிள்ள அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு? அந்த கூறுகட்ட குடசார பையன் அந்த பிள்ளை வாழ்றக்கே விட மாட்டேங்கிறேன். அவ புருஷன் சத்தி ஒரு மிச்சருது நீங்க அந்த பையன். ஆனா அத்தனை கஷ்டப்பட்டு அவ கல்யாணம் முடிச்சுட்டு வந்து பொழைக்கிறான் அந்த ஜனனி. அவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்றான அவ பையன். அதை விட கொடுமைங்க, 4 பொம்பளை 4 மருமகளும் க்ளோஸுப்பட்ட ஆள் இல்ல. ஏமா தாம்பளை மாட்டா செக்குலாட்டுற மாதிரி ஆட்டிட்டு வருவோம். ஏமாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தாங்க அந்த கூறுகட்ட குடும்பம். அந்த பெரியவும் பொண்ணு மாமியாக்காரி அந்த வேட்டகனி கொண்டு போய் வரதட்சணை கேஸ் கொடுத்து பாண்டிய அல்லார்த்தி புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க நடுவரவர். ஓஹோ, அந்த கயல் என்னாச்சுன்னு இந்த கீழ் கேக்குறாங்க. நீ பாக்கலையா? 3 மாசமாவா நடுவரவர்களே கயலுக்கு கல்யாணமாயி இந்த வாரத்தோட 49 வாரம் ஆகுதுங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்க மாட்டேங்குது. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது, அனிமூனெல்லாம் போனாங்க. அங்கேயும் போய் நடக்கலிங்க. இப்ப கூட அம்மா நம்ம மாகாளியாத்த என்ன வேண்டிட்டு வந்து தெரியுமா? அம்மா அடுத்த வருஷம் ஜாலி பிரெண்ட்ஸ் 19 ஆண்டும் நம்மளுக்கு பட்டிமன்றம் கொடுத்தா, நம்ம விஜய் விசாலன்னு நம்மளவே கூப்பிட்டு நிகழ்ச்சி கொடுத்தா, ஆத்தா வாரக்குள்ள அடுத்த வருஷம் கையிலுக்கு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ பிறந்தா உனக்கு ஒரு மாலை வாங்கி போடுறது கும்பிட்டு வந்திருக்கிறதுங்க. யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில இல்லையா? நம்ம கையில இல்லத. அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலாம் திரையிலோட கதாநாயகன் தரையில வந்து கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வீதியில வாரது, வீதியில வாரது, டிவியில வாரது, சினிமால வாரதுல வீட்டுக்குள்ள கொண்டாடணும்னு நினைக்கிறாளே இந்த பொண்டாட்டியாலே ஆம்பளைக்கு சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? நடுவரவர்களை நல்லா பார்க்க. அந்த காலத்துல எல்லாம் மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவ முந்தானி எடுத்து தடாபுடான்னு போச்சுக்குவாங்க. ஏன் தாள சிங்கமா புளிய கடிச்சதுன்னு ஓடுவேன். குடும்பத்துல மூத்தி வாராங்கிற மரியாதை இருந்தது, மரியாதை. ஆனா இன்னைக்கு மாமனார் உள்ள வந்தா மருமவ கால் மேல கால் போட்டு டிவி பாக்குறான். மாமனார் உள்ள வந்துட்டார், பெரிய மனுஷன். இந்த அம்மா திரும்பவே இல்லை. நாயின்னு கூட மதிக்கல. அவன் மனசுல நினைக்கிறேன் 10 கம்பெனி கட்டி விட்டு 100 பேர் வேலை பார்க்கறாங்க, 5 டேபிள் போட்டுக்கிறோம். அம்மா வாழத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். இத்தனையும் சம்பாரிச்சு வச்ச நாய்க்கு இவ்வளவுதான் மதிப்புன்னு அவன் மனசுல நினைச்சுட்டு தண்ணி குடிக்க வீட்டுக்குள்ள போறேன். மருமக கேட்கறேன், ஏனுங்க மாமோ ஏங்கன்னு தண்ணி குடிக்க பாருங்க. அம்மையோ வரையில் எனக்கும் சொப்பு கொண்டு வர. மாமனார் கூலியும் செஞ்ச மருமக போய் இன்னைக்கு மருமகளும் கூலியும் செஞ்ச மாமனார் வந்திருக்கிற காலமா இருக்குது. எப்படிங்க திருமண வாழ்க்கை குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கு? நல்லா கேட்டுக்க. ஒரு பெண்ணுக்கு 3 அடக்கம் வேணுமா? 3 அடக்கம். 3 அடக்கம். என்ன 3 அடக்கம்? ஒண்ணு கையடக்கம், ஒண்ணு நாவடக்கம், ஒண்ணு தன்னடக்கம். அது என்ன தெரியுமா? கையடக்கம். கையடக்கம்னா நடுவரவர்களே அசலூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு. வீட்டுல 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சமைக்கும், எவ்வளவு அரிசி வாங்கணும், எவ்வளவு பருப்பு வாங்கணும், எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு என்ன தண்ணி முடிக்கணும் அப்படின்னு கைக்கு அடக்கமா பொருளை செலக்கம் பண்ணி அதை வரவு செலவு மாசமான பொருளை மிச்சம் பண்ணி நல்லபடியா சமைச்சு அந்த சமைச்ச சாப்பாட்டை மக்க மருமக்களுக்கெல்லாம் போட்டு அந்த குடும்பத்தை கை அடக்கி கொண்டு வர பாத்தீங்களா? அதுக்கு பேர் கையடக்கம். கையடக்கம் என்ன தெரியுமா? நாவடக்கம். என்னைக்கு நம்ம அம்மா காலத்துக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோமோ நீ தான் நம்ம ஊர் போயம்பாளையங்கிறது நம்ம அப்பனோடு. ஒரு நாளைக்கு போலாம், இருக்கலாம், தூங்கலாம், ஆடலாம், பாடலாம், திரும்பி இங்க வந்துடலாம். அப்ப மடியில தங்கமே கிடந்தாலும் தம் மடியில தவிடு கிடந்தாத்தான் நம்மளுக்கு பெருமை. எப்படி அப்பனூட்டு பெருமைய புருஷனூட்டுல வந்து பேசாத இருக்கிறா பாத்தீங்களா? அதுக்கு பேரு நாவடக்கம். நாவடக்கம். அடுத்து என்ன தெரியுமா? தன்னடக்கம். திருப்பூர் மாவட்ட கலெக்டராவே இருக்கலாம், இல்ல சில்லாவுக்கே வேற அதிகாரியா இருக்கலாம். எப்படி வீட்டுக்குள்ள வரையில செருப்பு கழட்டி விட்டு தான் வரோம்.
அதேபடியா தன் பதவி தன் படிப்பு தன் சம்பளம் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு மச்சாண்டா கொழுந்தினாருக்கல நல்ல நகையை கொளுத்தியலா நல்ல மாமனா மாமியாளுக்கு மருமகளா நல்ல புருஷனுக்கு பொண்டாட்டியா பெத்த பிள்ளைகளுக்கு தாயா இருந்த அந்த குடும்பத்தை ஊர் மத்தியில தப்பெருமையோட தன்னடக்கத்தோட கொண்டு போற பாத்தீங்களா, அதுக்கு பேர் தன்னடக்கம். இன்னைக்கு இந்த 3 அடக்கத்துல இன்னைக்கு இந்த குமரி கிட்ட இருக்குதா? சரியான கேள்வி. கையடக்கம், வாயடக்கம், தன்னடக்கம். கையடக்கம், நாவடக்கம், தன்னடக்கம். இந்த 3 அடக்கம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒரு அடக்கம் இருக்கு. என்ன? புருஷனை நல்லடக்கம் பண்ணிடுறாள்வா, அது மட்டும் கரெக்டா இருக்கு. பெருமை பேசி குடும்பத்தை கொண்டு சிறுமியில் விட்டு பெருமை பேசுற எந்த ஆம்பளையா பெருமை பேசுறாங்க? ஆம்பளை என்னைக்கா பெருமை பேசுறானா? பேச மாட்டோமுங்க. பொம்பளை ஆள் பாரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டோம் 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலையிலே போடுறது. அக்கா அந்த இருக்க பழைய பஸ் ஸ்டாண்ட் 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு எடுத்தாரு. வாழை பாரு, தோர பாரு, காலை பாரு, 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலையில போடுவான். ஆனா ஆம்பளை பெருமை பேச மாட்டோமுங்க. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்ட சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? அன்னைக்கு தான் தலை தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தா தானே சொல்றது. எங்க ஒரு ஆம்பளை 1500 ரூபாய்க்கு தலை தொங்குற அளவுக்கு தண்ணி அடிக்கிறேன்னு அதுக்கு யாருக்கு காரணம்? சத்தியமா இந்த மனைவி தான் காரணம். எப்படி சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டில பால் அடைச்சு குறா 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 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சோம். கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே இருக்கான். நம்ம கையில என்ன இருக்கு? தாய்ப்பால் கொடுத்தா தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில் பால் கொடுக்குற பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்குது? அதுவும் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால 2 மணி சம்பாதிக்க வந்திருப்பேன். எல்லாம் சேர்ந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூறுகட்டம் நாயே பொண்டு பிள்ளை ஆகி போச்சு. இப்படியா தெரியுங்க, ஒரு கடை கண்ணி வச்சு போலிடாரு எல்லாம் ஆளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒரு கடையோ கண்ணியோ ஏதோ வச்சு 2 மணி சம்பாதிக்கிறேன்னு வைக்க. அப்ப என்ன சொல்லணும்? ஒரு கண்ணால காட்சிக்கு போனோம், ஒரு அங்கேயே குழந்தையாட்டு தேவையில்லை ஒண்ணும் கோட்டை அப்படி இப்படின்னு தெரிஞ்சேன். இப்ப 2 மணி சம்பாரிச்சு கூட்டம் வாங்கிட்டேன், காட்டு வாங்கிட்டேன், அம்மா வளர்த்துல ஒரு இடம் வாங்கிட்டேன், நகவத்து போட்டு பண்ணி போட்டோம். எனக்கு நல்லா பாத்துக்கிறாரு கொண்டக்காரன் அப்படித்தான் சொல்லுவோம். அப்படியே சொல்லுவா கோப்பனு கோயாலும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. வண்டியா நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால அவனை ஸ்பெஷல் பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப காலை வச்சோன்னு குடும்ப கிடுன்னு வளர்ந்து போச்சு. இதே 2 வருடம் சம்பாரிச்சவனுக்கு ஒரு கெட்ட நேரம் வராதாக்கா? கொரோனா காலத்துல கொள்ளையை தங்கமணி மூடிட்டு போனான். ஒரு கெட்ட நேரம் ஆகும்போது அப்ப என்ன சொல்லணும்? நானும் வந்து ஆத்தாளுக்கு பொண்ணாச்சு மாசாடி ஆத்தாளுக்கு ஒரு கோட்டை மறைக்கிட்டு வந்தேன். மண்ணார் தாய்க்கு மடிப்பச்சு எடுத்து போட்டேன். 60 அடி கொண்டத்துக்காரிக்கு 3 மடங்கு கொண்டு மடந்துட்டாடி. எதுக்கு இடமே இப்படி ஆகி போச்சு அப்படித்தான் சொல்லுவோம். அப்ப என்ன தெரியுமா? எனக்கு எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க. அனுப்புற பாலத்துல கேட்டாங்க, பூடு வட்டியில கேட்டாங்க, போய் பாலத்துல கேட்டாங்க, நடையா நடந்தாங்க. கட்டுனாய் வளர்த்தாங்க கட்டுப்படு பாண்டி நகர்ல அந்த கருவலூர்ல 30 பவுன் நகமாட்டோட கட்டிட்டு போறோம்னா கெட்ட நேரம் இந்த தோசிக்கால கட்டி இந்த பொழப்பாச்சுங்கிறியே. அப்ப புருஷன் நல்லா சம்பாரிச்சானா இவன் காலு வச்ச யோகம். அவன் கெட்டு போயிட்டா அவன் தோசிக்காரனா? நடுவரவர்களே, ஆணினுடைய உழைப்புங்க ஒரு காலத்துல எந்த பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. வேலைய பிரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தேடி வேலை கேட்டு பெரியவடி நானே தான் பூட்டிக்கிட்டேன். வாசல் இல்ல வழியும் இல்ல வாழ ஒரு விதியும் இல்ல. பொண்டாட்டி அம்மானே அம்மானே நான் போறேன் கன்னியாசம் எப்பண்ணே எப்பண்ணே அதை யார் கொடுத்தா? ஒரு மூணு முடிச்சால முட்டான ஆனே கேளு கேளு தம்பி. கக்கரம் இருந்தேன் தேருக்குள்ளே இப்ப விழுந்தேன் சேருக்குள்ளே. நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. நடுவரவர்கள் இந்த 10 துண்டு தோல் ஓட்டினியோட 24 வருஷம் துவைக்கல. புது துண்டுங்க நியூ இயர். துண்டும் வெளுத்தாங்க கிடக்குது, விவசாயி உழப்பும் வெளுத்தாங்க கிடக்குது. நீ சொல்றாங்க திருமண வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கு திருமணம் பண்றதுக்கு முதல் மாப்பிள்ளை விவசாயம் பண்றவனை கட்டிக்கிறது தயாரா இருந்தாலும் திருமண வாழ்க்கை சந்தோஷம் நீ சொல்ல. எடுத்த அடுப்புல சாதகத்தை 2 வாங்குறாங்க. எத்தனை கோடி, இத்தனை கோடி. பசு கல்யாணம், லாரி கல்யாணம், மண்டபத்து கல்யாணம், கோடி தான் கல்யாணம். உண்மை மாப்பிள்ளை ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றான். நான் எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு பிடிச்சிச்சு. சரி ஐடியா பண்ணேன். ஏற்கனவே சாதகரண்ட 20 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். 20,000 பார்த்து சொன்னேன். 9 அழகா பிறகுதுன்னா கல்யாணம் முடிச்சுதா? 25 வருஷம் ஆச்சு. எந்த பிரச்சனை இல்லாம ஓடிக்கிட்டு. அவ்வளவுதாங்க.
நடுவர் அவர்களே, என்றைக்கு பெண்கள் பணத்தின் மீது ஆசை கொண்டார்களோ, பாசத்தை துறந்தார்களோ, ஆணினுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டாம பணம் ஒண்ணு பெருசு நினைச்சாங்களா, அன்னைக்கே திருமணங்கள் தோத்து போச்சுங்க. அவை சொல்றாங்க, திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அப்புறம் ஏங்க குடும்ப நல கோர்ட்ல இவ்வளவு விவாகரத்து வழக்குகள் வருது? கல்யாணம் தான் நல்லா இருக்குது, அப்புறம் ஏன் அத்துக்கு போக நினைக்கிறேன்? நானெல்லாம் எத்தனை சண்டை வந்தாலும் பொண்டாட்டி டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேங்க. அதாயா பாசங்கிறது. மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போற ஆளுக்கு ரெடியா இருக்கிறானுங்க. கல்யாணம் 4 சாதம் வந்தா கல்யாணம் முடிச்சவங்க 40 சாதம் வருது. அதனாலே திருமணத்துக்கு முன்னால தாய் தாப்பம் கூட இருந்த போது வேணுங்கிறது சாப்பிட்டோம், வேணுங்கிறது கொண்டாடணும், வேணுங்கிறது நம்மளுக்கு பண்ண முடிச்சதுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் அவிசொந்த பந்தத்துக்காக ஆம்பளை கடன்பட்டு கிடக்குறாங்க. எங்க அப்பனம்மாளுக்கு ஒரு 500-1000 ரூபாய் கொடுக்கணும்னா கூட என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஒரு நாள் போல ஒரு நாள் சமைக்கிறது இல்லைங்க. அதே உப்பு, அதே உரிசி, அதே சட்டி. ஆனா அண்ணனாடு புத்தி மாறுதுங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னால எங்க அம்மா எத்தனை நாள் அரிசி பருப்பு ஆக்கினாலும் அதே மாதிரி தாங்க இருக்கு. இவ்வளவு ஆக்குறாளுங்க. நல்ல நாய் நாக்க வச்சு திங்காதுங்க. அப்படி ஒரு சமையல் பண்ணி போடுறாளே. இந்த திருமண வாழ்க்கை என்றைக்குமே ஆண்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. கமிட்மெண்ட்டுக்காகவும் 4 சாதிசான பேசுவாங்கிறதுக்காகவே பொண்டாட்டிக்கிட்ட மூக்க பிடிச்சிட்டு ஆம்பளை அனுசரிச்சு போறதுனாலதான் இன்னைக்கு குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கிற நல்ல தீர்ப்பை தரும்படி கேட்டு 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில்ல காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்காத பெத்த தாய் தாப்பனும் சாக வரைக்கும் அவராறு சோறு போடுங்க. அவளுக்கு என்ன தெரியும் நம்ம தாய் தாப்பனுடைய தியாகத்தை பத்தி? அவ 25 வருஷம் கழிச்சு எங்கிருந்தோ வந்தவோ, அல்லும் பகலும் நம்மளை பெத்த தாய் தாப்ப நாம தான் உலகம் அத்தனையும் கொடுத்தவங்க. அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாவே அந்த மகாளியாத்தா கோயில்ல நீங்களும் ஒரு அணையா விளக்கா எரிவீங்கன்னு என்ற உத்தரவாதத்தை கொடுத்து வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க விவசாயி, வாழ்க தொழிலாளி, ஓங்குவள் பெருமை, நீங்க அவன் வறுமை. நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையா பேசியிருக்கார். அடுத்தபடியாக கோயில் கமிட்டி அவர்களுக்கு ஜாலி பெண் சார்பாகவும் கோயில் கமிட்டி சார்பாகவும் அவர்களை மேடைக்கு வருமாறு பிடிக்கணும். ஊர் கவுண்டர் அவர்களையும் புள்ளிக்காரர் அவர்களையும் நாட்டாமைக்காரர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு சேர் எடுங்க. சதசிவம் சேர் எடுங்க. நமது கோயில் கமிட்டி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இணைந்து நடத்தும் 18ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்காக கோயில் கமிட்டி சார்பாக வந்துள்ள ஊர் கவுண்டர் புள்ளிக்காரர்கள் நாட்டாமைக்காரர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நாச்சிமுத்தவர்கள் ஊர் கவுண்டர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். நாட்டாமைக்காரர் அவர்களுக்கு குமார் அவர்கள் கொண்டாட போட்டுள்ளார். புள்ளிக்காரர் அவர்களுக்கு சவாசம் அவர்கள் கொண்டாட போட்டுள்ளார். அதே போல நடுவர் அவர்களுக்கு ஊர்கவுண்டர் அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்ப்பார்கள், மரியாதை செய்வார்கள். அதே போல புள்ளிக்கார அவர்கள் மஞ்சுநாதன் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்தி அவர் பேர் என்ன? ரவிக்குமார் அவர்களுக்கு புள்ளிக்கார அவர்களுக்கு பாண்டிச்சேரி கௌதம் அவர்களுக்கு நாட்டாமைக்காரர் அவர்கள் பொன்னாடை போத்தி வெல்லுப்பார்கள். சென்னை ராணி அவர்களுக்கு நாட்டாமைக்காரர் அவர்கள், எங்கூர்
நாட்டாமைங்க தீர்ப்பை மாத்தி சொல்லக்கூடாது நீங்க. இசைக்குழு அவர்களுக்கு, அருண் அவர்களுக்கு, மார்ட்டின் அவர்களுக்கும், குமார் அவர்களும், சதாசிவ அவர்களும் பொன்னாடை போத்தி மரியாதை செய்வார்கள். பொன்னாடை போத்திய கோயில் கமிட்டியாளர்களுக்கு நன்றி. மீண்டும் பட்டிமன்ற அவர்களுக்கு மேடை ஒப்படைக்கப்படுகிறது.